பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனல் நாமத்தில் 4வது நாள், இந்த லென்டேஸ் தியான நாளாக 4வதாக 4th டே. இன்றைக்கு நாம் காண்கிறது கிறிஸ்து இயேசு பூமிக்கு மனுஷனாக வர்றதுக்கு முன்பாகவே அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ எப்படி இருந்தார்? அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையாகிய தேவன். அவர் தேவனுக்குள்ள வார்த்தையாக இருக்கிறார். இப்படியாக வேதாகம புஸ்தகத்தில் யோவான் 1ஆம் அதிகாரம் கிறிஸ்து இயேசுவை குறித்து சொல்லுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது வேதாகம புஸ்தகத்தில். இந்த பிள்ளைகளே, அவர் பாவ நிவாரண பலியாக வருவதற்கு முன்பாக அவர் வார்த்தையாக இருக்கிறார். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். சகலமும் அவருடைய வார்த்தை சொல்லுகிற ஒரு காரியம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. வானம் விரிவாக்க கடவுது என்று சொன்ன உடனே வானம் விரிவாக்கப்பட்டது. சமுத்திரம் வேற, ஜலம் வேற என்று சொன்ன உடனே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா மிருக ஜீவன்களையும் மனுஷர்களையும் சகலையும் சிருஷ்டித்த வார்த்தையாகிய தேவன் அவர்தான் இயேசு. என் தேவ பிள்ளைகளே, இந்த வேதாகம புஸ்தகத்தில், ஆதியாகம புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஆபிரகாமுடைய குமாரனை பலி கேட்கிறார். அதுக்கு முன்பாக அவர் ஒரு சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் அந்த வார்த்தை நிமித்தமாக விசுவாசித்து தன் தகப்பனையும் தாயும் தன் இனத்தையும் விட்டு ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாகிய தேவன் சொல்லுகிற ஊருக்கு போகும்போது அங்கு கர்ப்பத்தை தொட்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிறார். அப்படியாக பெற்றுக்கொள்ளும்போது அந்த குழந்தையை பலியாக கேட்கிறார். பலி கொடுக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்ட மேலே கை போடாதே. அவன் உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக பலி கொடுப்பதனால் நீ தேவனுக்கு பயந்திருக்கிறாய் என்று சொல்லி அவர் ஆட்டுக்குட்டியாக ஒரு பலியாக மாறுகிறார். ஈசாக்குக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்து ஆபிரகாமுக்கு அனுப்புகிறார். இந்த பலி கொடுத்த உடனே ஒரு சத்தம் வருது வானத்திலிருந்து, உன்னை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று. என் தேவ பிள்ளைகளே, வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நாம் யாரையாவது ஆசீர்வதிச்சோன்னு சொன்னாக்கா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஸோ இப்படியாக உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக வருகிறதுக்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். என் தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்து இயேசு சகலமும் உண்டாக்கின தேவன் அவர். இந்த வார்த்தையாகிய தேவனை நீங்கள் விசுவாசித்து இருக்கும்போது அப்படியாக அந்த இடத்துக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்தார் பாருங்க. யெகோவா ஈரே என்று அந்த ஈசாக்கை மீட்டு கொடுத்ததுக்காக இந்த நாமத்தை சொல்லுகிறார். இந்த நாமம் யெகோவா ஈரே. உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் சகலமும் யெகோவா ஈரே பார்த்து கொள்ளுவார். அவர் பார்த்து கொள்ளுகிற தேவன், உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். God bless you. Bye.